இன்றைக்கு நாங்கள் எஸ்என் ஸ்ரீ கதிர்வேலாயுத ஆலயம் தேர் திருவிழாவில் நிற்கிறோம். இப்போ தான் கோயிலுக்குள்ளே போகிறோம். எங்களோட முருகன்ற பக்கத்து சிட்டி எங்களோட வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் வராது. இன்றைக்கு இங்கே தேர் திருவிழா. கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போமாங்க. அழகான கோயில். இதில் வந்த வரவேற்புக்கு வச்சிருக்கு. இதுதான் கோயில். வைக்க போயினதான் தேர் முடி வச்சு தேருக்கு பூசை செய்யணும். சின்ன கடைகள் எல்லாம் இருக்கு. தேரை சுத்தப்படுத்தி சாமி வர முதல் தேருக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து தண்ணி தெளிச்சு செய்யணும். பாருங்க பூசி சில்லுக்கெல்லாம் தேர் முடி வைக்க போயினோம். தேர் முடி வச்சாச்சு. மல்லியை பிடிக்கி நம்ம இப்படி வச்சு வடிவா நல்ல ஐடியா உண்டுது. கோயிலில் எல்லாருமே பூ விற்க விரும்புவினம், வைக்கிறதுக்கு விரும்புவினம். இதில் அவர் வடிவா செய்து கண்ணாடியெல்லாம் வச்சு பூ வைக்கிற மாதிரி செட்டப் எல்லாம் வச்சிருக்கிறார். வழியாக இருக்கு. கோயிலுக்கு முன்னாலே செய்கிறார். இது இந்தியாவில் இந்த எடுக்கிறீங்க? ஓகே. இந்தியாவிலேருந்து மல்லிகைப்பூ ரோசாவும் வச்சிருக்கணும். மல்லிகைப்பூ வாங்கி 2 முழம் பண்ணி வச்சாச்சு. அண்ணாட்ட மல்லிகைப்பூ வேண்டிய இல்லையோ?
நல்லியா பூ வேண்டே இல்லையோ நான் தான் விற்கிறேன் அந்த மாதிரி 4 ரூபா அவ்வளோ முளை ஒரு முளை 4 ரூபாயா ஓ பாத்தீங்க வெண்டையில வடிவ அளக்குறீங்க நீங்க எந்த ஒரு இந்தியாவா நாச்சுமா கோயில் என்ன பேர் பிள்ளைக்கு மலரவன் மலரவனே மலர் விற்கிறீங்க ஒரு பேர் மலரவன் மலர் விற்கிறேன் நல்ல ஐடியா போட்டிருக்கிறேன் எல்லாம் கல்யாணம் சம்பந்தமா ஃபங்க்ஷன் சம்பந்தமா உங்களுக்கு A to Z அதாவது ஒரு கல்யாணத்துல இருந்து எல்லாமே சாப்பாடு டிஜே நாதஸ்வரம் ஆதிரா கிரியேஷன் சொல்லி இருக்குது அதில் நாங்கள் தொடர்பு கொண்டா வடிவா பிளான் பண்ணிட்டு என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்தியன் ஸ்டைலில் நாங்கள் செஞ்சு தரோம் பூ வண்டி வச்சாச்சோ அதான் நானும் பண்ணேன் இது கிடைக்காததோ நீங்க நான் பூ வச்சேன்னு வந்துட்டேன் ஒரு குத்தி விட இந்த கேசன் கோயிலில் தேர் என்ன எங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் தேருக்கு வந்து நிற்கிறோம் எங்களோட ஊர் பிள்ளை மயூரி எப்படி இருக்கு கோயில் நல்லா இருக்கு உள்ள போனீங்களா என்ன கோயில் சரியான சனம் வெளியே விரட்டும் சாமியாண்டு வெயிட் பண்ணி நிற்கிறோம் உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாம இருந்தது உள்ளுக்கு வந்துட்டேன் நன்றிம்மா கூட கிடையவா ஓகே சாப்பாட்டு கடை இதில் தான் இருக்குது கூடுதலாக இங்கெல்லாம் உடுப்பு கடை இங்கே ஒரு கடை இருக்குது இதில் வந்து தோடுகள் அதுகள் வச்சிருக்கணும் மாலைகள் காப்புகள் அதில் எங்களோட ஃபேஷன் தம்பி இருக்கிறார் வணக்கம் எப்படி வியாபாரம் போதா வியாபாரம் இப்பதான் தொடங்கியிருக்கோம் என்ன சொல்லுங்க இப்பதான் தொடங்கியிருக்கிறோம் இது போகும்போது நம்புறேன் இன்னைக்கு நல்ல ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கிறோம் எல்லா சாரும் 20 ரூபா உங்களுக்கு இல்லாம அதுக்கு என்ன எடுக்கிறானே எல்லாம் 20 ரூபா எல்லாரும் கொடுக்கணும் தானே ஓகே ஓகே அதில் போட்டே இருக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு ஆஃபர் இருக்கும் தானே உங்களுக்கு இல்லாம எல்லாம் செஞ்சு வரேன் இதெல்லாம் 20 ரூபா புரியா விளம்பரம் உங்களுக்கு கொடுங்க டொப் வச்சிருக்கீங்க 10 ரூபாய்க்கு கிடைக்கிறீங்க டொப் ஓகே ஓகே வாரேன்டா யா ஓகே கண்டிப்பா ஓகே சரி அப்ப நன்றி அடுத்தது முருகன் கோயிலுக்கு வருவோம் அம்மன் கோயிலுக்கு அடுத்தது கம்முருவன் முருகன் அது முடிய அடுத்தது அம்மன் கோயில் சந்திப்போம் ஓகே இவ்வளவு நாள் கேட்டாங்க வர சொல்லி இந்த வருஷம் நாங்க வரோம் உங்களோட பேரை சொல்லுங்க RS ஃபேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பேரா அது உங்களோட கடை எல்லாம் போட்டாலே தெரியுது இந்த பேர் வந்து ரக்ஷனன் அதான் உங்களோட பேரை சொன்னாதான் உங்களுக்கு தெரியுதா உங்களோட பேரை கேட்டனா எப்படி இந்த ஆர்வம் வந்தது உங்களுக்கு இந்த கடை அதோட பற்றி துறக்க ஆர்வம் இல்ல 2018ஆம் ஆண்டு நாங்க ஃபேமிலி வரைக்கும் இந்தியாவுக்கு போயிருந்தோம் அப்போ ஒரு ஆன்டி ஒருத்தவங்க உடுப்பு செஞ்சவங்க அப்ப அவனை கேட்டேன் ஒரு நாள் நான் செய்வேன் அப்ப உங்களை கண்டக்ட் பண்ணணும்னு சொன்னேன் அப்புறம் இங்கேமா வந்ததுக்கு அப்புறம் வந்து சும்மா யோசிச்சேன் அவங்க கோல் அடிக்க முதல்ல இந்தியா போன 2018 நான் ஜேமா வந்து 2 வருஷம் தான் ஆகுது 2018 போனேன் ஊர்ல இருந்து ஸ்ரீலங்கால இருந்து போனப்பதான் ஓகேன்னு சொல்லி இங்க வந்து அவங்க கண்டக்ட் பண்ண கிட்டத்தட்ட சொந்த மாதிரி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க ஓகே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ப்ராப்பர்ட்டில தொடங்குனது இப்ப ஓகே பெருசா போய் கொண்டு வேலை செய்யறேன் படிக்கிறேன் காலையில ஷூல டாக்டர் ஷூலா பாய் இது பள்ளிக்கு போய் அப்புறம் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் இந்த டைம் நல்லது பண்ணத்தானே வேணும் அதான் இந்த வயதுல செய்யணும் அப்பதான் ஒரு வயதுல நீங்க கண்டிப்பா நீங்க இல்லாட்டி உங்க தொழில் நடக்கணும் அப்படி செய்யணும் அந்த அளவு சிஸ்டம் எல்லாம் கொண்டு வர உங்க தொழில் நடந்தா இப்ப இன்னைக்கு கூட நாங்க இங்கேயும் இருக்கிறோம் ஹனோஃபர் பிள்ளையார் கோயிலும் இருக்கிறோம் ஓகே சேம் டைம்ல ஹனோஃபர் பிள்ளையார் கோயில் இருக்கு அங்கேயும் தேர் அங்கேயும் எங்க டீம் போயிருக்கு இங்கேயும் நாங்க நிக்கிறோம் ஓகே சூப்பர் இளம் தொழிலதிபரா நன்றி. ஏன்னா நீ உங்களோட என்கரேஜ் உங்களோட வாழ்த்துக்களால தான் நாங்க வருவோம்.
இல்ல இந்த வயதுல துவங்கினா தான் ஒரு வயதுல நீங்க ரீச் பண்ணுவீங்க. ஆனா அதுதான் இன்னொன்று என்னன்னா உடுப்பு கடை வச்சிருக்கிறாக்கெல்லாம் எங்கட அப்பாக்களோட வயசுல இருக்கிறது தான் வச்சிருக்காங்க. இப்ப எங்கட ஜெனரேஷன் நாங்க தொடங்கணும். அப்பதான் புது புது ஐடியாக்கள், புது புது டிசைன் நாங்க டெக்னாலஜியோட கொண்டு போறோம். வெப்சைட் ஒரு பக்கம் போகுது, இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, அதோட வெப்சைட்ல ஆர்டர் பண்ணலாம். இங்கேயும் வந்து கடைகளை போடுறோம் நாங்க. எங்களை பிள்ளைங்கிற பொடியனுங்க பொம்பளை பிள்ளைங்களாம் அடுத்தது கொண்டு வரணும். மெட்டது அந்த என்னன்னு சொல்ற ஒரு வயதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான். இப்போ உங்களுக்கு புது டிசைன்கள், புது ஐடியாக்கள் வரும். அதைத்தான் சொல்ல. அப்ப இளமாக்கள் வந்து மரக்கறி கடை போடலாம், சாப்பாடு கடை போடலாம். அப்ப நான் ஒருத்த மரக்குள்ள அந்த பொடியும் போடுறதுக்குள்ள அப்ப சொல்லுவாங்களே அவனே வந்து போடக்குள்ள நான் போயிடலாம் அவங்களுக்குள்ள வருமா அவங்க வருவாங்க. என்ன வருமோ அதை செய்யலாம். நம்ம அப்படித்தானே இவராலே செய்யக்குள்ள என்ன செய்யலாம். என்ன பார்த்து ஒரு 4 பேர் இந்த பொடியால பண்ணக்குள்ள நம்மளால பண்ண முடியாதுன்னு வருவாங்கல்ல, வந்தா சந்தோஷம். அதான் சூப்பர். கடையில போட்டு அடுத்தது கொண்டு போய் நம்ம தமிழாக்கள் நம்ம தானே கொண்டு போகணும். கொண்டு போய் சேர்ப்போம். நம்புறேன் நான் கொண்டு சேர்ப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்தமத்தாக்களும் வருவாங்க. வாராக்களுக்கெல்லாம் இழுத்து கூட்டிட்டு போறவா. உங்களால கணவர் வேலையும் கொடுக்கப்படும். வேலைனா ஃப்ரெண்ட்ஸ், இதுவங்களாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாவே இங்க வந்து பழகின ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து நிப்பாங்க என்னோட இங்க. அதுவும் ஒரு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல. இந்த 2 வருஷத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து இருக்குது. இது எந்த தனி முயற்சி மட்டும் இல்ல, என்னோட நின்று வேலை செய்யறவங்க எனக்கு ஹெல்ப் பண்றவங்களால தான் நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்காக. நன்றி. வாழ்த்துக்கள். நம்ம மேலும் வளர. கண்டிப்பா நன்றி. நிறைய கடைகள். வணக்கம். வணக்கம். உங்க கடை பேர் சொல்ல போறீங்களா? ஓகே எடுக்கிறேன். டிஎஸ் டெக்ஸ்டைல். நீங்க எங்க இருந்து வாரீங்க? ஆரண்டோ பீலன். பீலன் இருந்து. எங்க வருவீங்க நீ அடுத்தது? முருகன் கோயில், பிறகு அம்மன் கோயில், அம்மன் கோயில். ஆஃபர் வச்சுக்கிறீங்க? எல்லாமே ஆஃபர் தான். நாங்க நார்மலா வளமையா விக்கிற விலையை விட எல்லாமே ஆஃபர் தான். எல்லாம் ஆஃபர் தான். எல்லாமே ஆஃபர் தான். ஓகே. எல்லா செட்டுகள் தோடுகள் எல்லாமே காப்பல் இருக்கு. ஓகே. உங்களோட கடையில நீங்க இங்க மட்டுமா இப்படி செய்றீங்க இல்ல கடையில வைத்து? கடையில நார்மலா நாங்கள் எல்லாம் மற்ற இடங்களை விட விலை குறைவாக தான் நாங்கள் வீட்டில் விற்கிறது. உங்களுக்கு தேவையாண்டா கல்யாண வீடுகள் இதுன்னு சொன்னால் எல்லாம் செட்டாகவே எடுத்து தருவோம். நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு. ஆஃபர் போட்டிருக்கணும் எல்லாரும். 25 ரூபாய்க்கு 2. நம் நாட்டு சுவை. நான் சமோசா செய்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாம் செய்து விற்கணும் வேணே அக்காவோட. நீங்கள் என்ன செய்கிறீங்க? வடை ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறீங்க. அரைக்கிட்ட பேர் எந்த பேர் யோகா. கொலம்பில் இருக்கிறேன். கொலம்பிலேருந்து வந்துக்கிறீங்க? அங்கே ஊரில் கொழும்புத்துறை. கொழும்புத்துறை. கொழும்புத்துறை அங்கே கொழும்புலையா? கொழும்புத்துறை யாழ்ப்பாணம். நானும் உங்களுடையும் எங்களுக்கெல்லாம் பயந்து போட்டுது. நீங்களாம் இளம் பிள்ளையில பார்த்து இது எடுங்கோ. நீங்க தான் சொல்லணும். அப்படி வா. இந்த நீங்க எங்க ஹோலண்ட்ல இந்த எவ்வளவு வருஷமா இருக்கிறீங்க? நான் ஹோலண்ட்ல 44 வருஷம் இருக்கிறேன். 44 வருஷம். அப்ப சொல்லுங்க இங்க வந்ததை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? ஊரை விட்டு ஊருக்கு போயிருக்கிறீங்களா? இப்ப ஐயா மோசம் போனது போனேன். நான் போக மாட்டேன், ஊருக்கு போக மாட்டேன். ஊர் மாதிரி வந்துட்டேன். எல்லா கடைகள் தமிழ் கடையை தமிழ். ஓகே. டீ ஃப்ரீ, வேற என்ன? ஜூஸ் ஃப்ரீ, தண்ணீர் பந்தல்ல. ஜூஸ் எல்லாம் ஃப்ரீயாக குடிக்கணும். ஓ நான் எடுக்கிறேன். டீ வேணாம் எனக்கு. மோர் தண்ணி போத்தல் எல்லாம் ஃப்ரீயாக குடிக்கணும். நன்றி. இது என்ன? 3 ரூபா. தில்லியா கைது இருக்கா? பிடிங்க. நான் இருக்கா கேமரா நிப்பாட்டிட்டு. செம்பு கற்பூர சட்டி ஆக்களுக்கு இப்போ கொடுத்துருக்கு ஐயா. பால் செம்புகள் கற்பூர சட்டி ஆக்கள். சாமி தூக்க போயிடும்.
சின்ன பிள்ளைங்க போகணும் வழியில் அடித்து முடிய நீங்கள் போகலாம். எல்லாரும் படம் பிடிக்கிறது தரப்போதுண்டு அடுத்த ராமே முடியல பாருங்க. இவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் தான் இங்கே தேர் ஓட வேண்டியிருக்கு. இதெல்லாம் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகுது. இதுக்கெல்லாம் பழி விட்டு இதான் வெளிநாட்டில் எங்களுக்கு இடம் கிடைக்காதுல. இப்போ தான் டக்குன்னு இனி அடுத்த 10 நிமிஷத்துக்கு அடுத்தது வரும். அதால் டக்குன்னு இதுலேருந்து வெளியே வரணும் 10 நிமிஷத்துக்கு. எப்படி வெளிநாட்டில் ஓடுறோம்னு பாருங்க. எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியிலே எங்கட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம ஓடுறோம். அரோரா
பின்னால் போலீஸ் வாகனம் வந்தான்ருக்கு. சரியான ஒரு மெயின் ரோட்டு. ஹலோ வணக்கம். நீங்கள் இப்படியாவது காண்றபடி யோசிங்க. யூடியூப்பால என்ன அதான் ஒரு நாள் பார்ப்பீங்க என்ன யாரும் பாரது. பின்னால் போலீஸ்கார் கடைசியாக வருது பாதுகாப்புக்கு. பின்னால் போலீஸ்காரும் வருது. வணக்கம். ஓ அடுத்த மிருகங்க இல்லை, அடுத்த மிருகங்க இல்லை. கடைசியாக மிருகங்கள் தண்ணியும் கொண்டறியணும். தண்ணியும் ஊற்றிக்கிட்டு போயிருக்கணும். என்னடா கொஞ்சம் வெக்க தானே ஆக்கள் வருங்காலோட நடப்பின மண்டத்துக்காண்டி ரோட்டுக்கு தண்ணியும் விட்டுருக்கணும். வணக்கம். நீங்க உலகத்தை எடுத்து காட்டுறீங்க, நான் உங்களை எடுத்து காட்டுறேன். நன்றி நன்றி பழனிசாமி எனக்கு நன்றி. இதான் சிறப்பாக நடக்கட்டும். நீங்க 2 பேரும் எல்லாரும் முருகனுக்கு தான். எல்லாம் முருகனுக்கு. தண்ணி ஊற்றி இருக்கிறபடியாக நடக்கக்கூடியதாக இருக்குது. கடவுளே எனக்கு தண்ணி கீழே ஊற்றி இருக்கிறபடியாக இப்போ நிறைய பேர். ஆனால் இங்கே காவடி இல்லை, நிறைய பால் சம்பு இன்னும் கற்பூர சட்டி நிறைய பேர் எடுத்துருக்கேன். காவடி இல்லைன்றது தான் எனக்கு தெரியல. முருகன் கோயிலில் நம்மளாம் காவடி தான் மெயின். தினம் ஆனால் இந்த வெக்கையில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி சுடுவுது. இதில் வந்து தண்ணி இந்த போன தண்ணி இதில் குளிருது, கொஞ்சம் சூடாகுது. தண்ணி ஊற்றாடி நடக்க அதில் தண்ணியை திறந்து விட்டுட்டு போயிடும். அப்படியே இந்த தண்ணி ஊற்றாடி உண்மையிலே நடக்கல, அவ்வளோக்கு சூடாக இருக்குது. தண்ணியை ஊற்றி விட்டு போகிறதுல இதில் குளிருது, அங்கால கொஞ்சம் எல்லாம் சூடாகிடுது தண்ணி அவ்வளோக்கு.
இல்ல அது அடிக்கடியும் கரைச்சல். பின்னால் போலீஸ் வந்துட்டே இருக்கு. இந்த கார்கள் எடுத்தான் அப்படியே இந்த ரோட்டை கடந்தோடனே அங்கால நேராக கார்கள் போகும். இந்த ரோட்டுக்கு வர கார்களை மறுப்பினோம். ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு டைமுக்குள்ளே தான் இது நடக்கணும். அந்த டைமுக்குள்ளே தான் எல்லாம் செய்யணும். இங்கே வந்து மல்லிகைப்பூ விற்றபடியாக எல்லாட்ட இதுலேயும் மல்லிகைப்பூ இருக்குது. இங்கே வந்து கிடைக்கிற நேரம் வேண்டி வச்சுக்கொள்ளணும். போயிட்டு பாருங்கள், அதுதான் பாதுகாப்புக்கு முன்னாலேயும் திடீர்னு எங்கட நாட்டு போலீஸ்
பஞ்சமுத்தியா இருந்த பேர பிள்ளையெல்லாம் அதே சந்தோஷமா இருக்கு. ஒரு சொன்னார் வாழைப்பழம் அண்ணா பேர பிள்ளையெல்லாம் அடுத்த சந்ததியும் உருவாகின்னு இருக்கு. ஊரில் ஃபேமஸான காணமுத்தி பஞ்சமுத்தின்ட்டு உண்மையில இந்த பொக்கையில் சரியான தார் கிளம்பி இருக்குது. சூடு தாங்க முடியல. உண்மையிலே இந்த நேர்த்தி கடன் செய்தவைக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சுத்து தான். என்ன ஒரு ரோட்டுக்குள்ள பஸ்ஸும் வந்துட்டு அதில் வெயிட் பண்ணி இதை எடுப்பேன் நான். இதெல்லாம் எடுத்த மாதிரி ரெண்டு பக்கம் கார் இருக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டம். நம்ம ரெண்டு பக்கம் கார் பார்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சின்ன ரோடு ரெண்டு பக்கம் கார் பார்க் பண்ணியிருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இல்லைம்மா போயிடும். இதில் காரை பார்க் பண்ணால் விடணும் என்ன எங்கடாக்கிற கார்களாக தான் இருக்கும். எல்லாரும் கணக்கு பேர் கார்லான வந்திருப்பின தேருக்கு படையல் வச்சிருக்கணும். பஸ் ஐஸ் குடிக்கணும் சின்னாக்களுக்கு. இந்த பில்டிங்கில் தமிழாக்கள் இருக்கணும். பஸ் ஐஸ் போலீஸெல்லாம் ரெண்டு காவல் காத்து கொண்டாந்துட்டு இந்த தேர கோயில் அடிக்கி சின்ன பிள்ளைகள் லைன்ல நிக்க வரட்டாவா
நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்றீங்களோ? அதான் டேஸ்ட் பார்த்து கொடுக்க போறீங்க. வடை சுட சுட என்ன சுட சுட வடை இருக்கு, சம்பல் இருக்குது, ஓகே. இப்போ நாங்கள் அப்பம் அப்பம் இந்த மாதிரி சுற்றுறான் தம்பி. அப்பம் சின்ன பொடியாக தான் நல்ல மாதிரி செய்கிறேன். இப்படி தான் ஹெல்ப் பண்ணோன்னே நான் அம்மா அப்பாவுக்கு கேட்கலப்பா. நல்ல ஐடியா. பாலப்பம் தட்டுற தட்டில் அப்பம் வந்துட்டு உங்களோட அப்பத்தை தான் நான் எடுக்கணும். வீடியோ எடுக்க மாட்டோம். ஓகே. நல்லா இருக்குது. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். இந்தியாவிலும் எல்லாம் இங்கே வந்து நீங்கள். இந்த பேர் சிவகுமார். சிவா. இப்போ நீங்கள் நாங்கள் நயனாதி தான். இருக்கணுமா? ஏதோ எல்லாம் நாங்கள் நாகமால்டேருந்து வந்து இங்கே இடம் பேர்ந்து இப்போ 42 வருஷம் ஆகுது. நாங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் உங்களுடைய நான் பாம்பு சுத்தி கல், மகாடன் கல் சிறப்பு. நல்ல சிறப்பாக செய்கிறீர்கள். உங்களோட சிவபை தொடரட்டும். வார்த்தைகள் சிவாமி நயனாதி இந்த கதைங்க கதைங்க. நான் நயனாதிவில், நான் யாழ்ப்பாணம், என் புருஷன் நயனாதிவில். இப்படி நீங்கள் எடுத்த சந்தோஷம். இப்படி எல்லா இடங்களையும் போய் எடுத்து நல்ல முன்னேற வேணும். வாழ்த்துக்கள்.